ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. நிறைய படங்கள்ல புது புது ஐடியாஸ் வந்து கமல் சார் கொடுத்துட்டே இருப்பாரு. டெக்னிக்கலா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு புது ஐடியாஸ் ஏதாச்சும் கொடுத்து நிச்சயமாக சொல்லுவார் சார். இவர் வந்து என்கிட்ட கூட அன்றைக்கி நான் ரஷ்யா போகிறேன்னொன்னே அவர் வந்து சார் ரஷ்யா போகிறீங்களா நிறைய எடுத்துகிட்டு வாங்கினார். அறிவு அங்கே நம்மளை விட அங்கே என்ன ஜாஸ்தி தான் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒரு தந்தை எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னா அது ரொம்ப கஷ்டம். இதில் வந்து என்ன நல்லா பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் கம்போஸ் பண்ணும்போது நான் தான் கம்போஸ் பண்ணுவேன். அதனால் அவர் பையன் ஹீரோவாக நடிக்கும்போது வைகாசி பிறந்தாச்சு சின்ன பிரசாந்த் வந்து 16 வயசு இருக்கும். அந்த 16 வயசில் வந்து என்ன தான் கூப்பிட்டு ட்ரெயின் கொடுக்க சொன்னார். இப்போ ஷூட்டிங் நடக்கும்போது வந்து இப்போ நாங்கள் இந்த பக்கம் ஓடி வரோம், அவங்க அந்த பக்கம் ஓடி வராங்க. 2 ஷூட்டிங் நடக்குது. ஆனால் இடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. ஒன்று அவங்க பயங்கர கோவக்காரவங்க. அண்ணா படம் திட்டினாங்க. யார் என்ன பார்க்கல என்ன திட்டுறாங்க. சரத்குமார் சார் ஹீரோ, பிரகாஷ்ராஜ் சார். அப்போ வந்து கேப்டன் என்ன பார்க்க வராரு. கேப்டன் வேஷ்டியோடு அடித்து காமிக்கிறாரு. மனிதரில் ஒரு மாணிக்கம் கேப்டன். என்ன மாஸ்டர் இதெல்லாம் நானும் கற்றுக்கணும். பாராட்டி பேசி எனக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுத்தாரு. ஒரு ஹீரோ அப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு கடவுள்பாங்களா அதுதான். இளைய தளபதி வந்து எனக்கு இவ்வளோ குழந்தைகளுக்கு தெரியும். புத்தகம் கொடுக்குற பழக்கம் விஜய் அவர்களுக்கு இருக்கா? ஆமாம். இது வெளியே வந்ததே இல்லையே. சொல்லவே மாட்டார். ஆமாம், ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டார். விஜயகாந்த் சார் என்ன சொன்னார், தங்கம் போஸ்டரு பேப்பர் உடம்புலாம் தம்பிக்கு பண்ணிவிடு, எனக்கு பண்ணாத. அதே வந்து விஜய் என்ன சொன்னார், அண்ணனுக்கு அடிங்க எனக்கு அடிக்காதீங்கன்னாரு. அவங்களுக்குள்ள ஒரு தனி பந்தம் தான் சார். அண்ணன் தம்பி பாசம் தான். சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். நிறைய படங்களில் புது புது ஐடியாஸ் வந்து கமல் சார் கொடுத்துட்டே இருப்பாரு. டெக்னிக்கலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு புது ஐடியாஸ் ஏதாச்சும் கொடுத்து நிச்சயமாக சொல்லுவார் சார். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் சொல்லுவார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். எடிட்டிங்லாம் எம்ஜிஆர் உட்காந்து பார்ப்பார். இவர் எடிட்டிங் வரமாட்டார். ஆனால் தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து எடிட்டிங்லாம் உட்காந்து பண்ணுவார். இவர் வந்து என்கிட்ட கூட அன்றைக்கி நான் ரஷ்யா போகிறேன்னொன்னே அவர் வந்து உட்காந்து கூப்பிட்டு சொன்னார், சார் ரஷ்யா போகிறீங்களா நிறைய எடுத்துகிட்டு வாங்கினார். நான் கூட இவர் ஏதோ அவருக்கு ஏதோ கேட்குறாரு போல என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அறிவு அங்கே நம்மளை விட அங்கே என்ன ஜாஸ்தி தான் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து நம்ம நல்லா பண்ணணும். ஏன்னா முதல்ல டிஜிட்டலை அறிமுகப்படுத்தின ஒரு கமல் சார். டிஜிட்டலை அறிமுகப்படுத்தினவர் உண்மையிலே வந்து அவர் நல்ல மனிதர். எப்போ வந்தாலும் நம்மகிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்பா பாசமாக எப்பவும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு நல்ல மனிதர். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்த புகைப்படம் தியாகராஜன் அவர்களோட ரொம்ப இப்போதான் பிறந்த நாளுக்கு எடுத்தேன். போன ஒரு மாதம் முன்னாடி ஒரு 10 நாளைக்கு போனேன். இதில் என்னென்னா சார் என்ன விஷயம்னா இவர் வந்து ஒரு தந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தியாகராஜன் சார் அவருக்கு. இது மாதிரி ஒரு தந்தை எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு தந்தை வந்து எனக்கு வந்து நிறைய படம் அவர் கூட கொம்பேரி முக்கன், எரிமலை, இது மாதிரி நிறைய படம் அவர் கூட பண்ணியிருக்கேன். நிறையா டூப் போட்டிருக்கேன். இதில் வந்து அவர் எனக்கு என்ன நல்லா பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா நான் கம்போஸ் பண்ணும்போது நான் தான் கம்போஸ் பண்ணுவேன். அதில் கிக்ஸாக இருக்கட்டும், கத்தி ஃபைட் இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஃபைட்டாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லுவேன். யாருக்குமே டென்ஷன் இல்லாமல் ஒரு நல்லபடியாக நான் சொல்லி தருவேன். அதனால் என்னை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் பையன் ஹீரோவாக நடிக்கும்போது வைகாசி பிறந்தாச்சு சின்ன பிரசாந்த் வந்து 16 வயசு இருக்கும். அந்த 16 வயசில் வந்து என்ன தான் கூப்பிட்டு ட்ரெயின் கொடுக்க சொன்னார். அப்போ ட்ரெயின் கொடுப்பேன் காலையில். அப்போல்லாம் நான் பிஸி ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு எல்லா மொழியிலையும். தமிழில் அப்போ பண்ணல. வேறு எல்லா லாங்குவேஜிலும் பிஸி. தமிழில் பண்ணல. தமிழில் ஃபஸ்ட்டு படம் எனக்கு வைகாசி வந்தாச்சு. பிரசாந்த் தான் அவர் கூட தான். அவர் நம்ம ராதா பாரதி சார், இவர் அன்பாலய பிரபாகர் சார் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு இணைகிறோம். இப்போ தேவா சார் எல்லாமே ஃபஸ்ட்டு படம். அது எனக்கு அது வந்து நான் ஹிந்தியில் இருக்கும்போது வந்து பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் தான் ஒரு ஃபைட்லாம் எடுத்தோம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம். அதில் வந்து எடுத்தோம். அது வந்து தியாகராஜன் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி அந்த அளவு என் மேலே அன்பு. அந்த அன்பே தெரியும் பாருங்கள். எப்படி அன்பாக இருக்கார். என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ அன்பாக இருப்பார். எங்கே பார்த்தாலும் என்கிட்ட என்ன பேசுவார். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் யாகவர் வாங்கன்னு கூப்பிட்டு பேசுவார். ஒரு மாமனிதன். நான்லாம் நினைப்பேன் இப்படிலாம் ஒரு அப்பா நமக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பேன். அப்பா அதாவது ஒரு அப்பானா இப்படி தான் இருக்கணும். அதுக்கு ஒரு தியாகராஜன் சார் உதாரணம். நிறைய வந்து ஆண் நடிகர்கள் கூட ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்கீங்க. பெண்கள் கூட குஷ்பா கூட அது மாதிரி இருந்திருக்கீங்க. இந்த ஒரு பெண் கதாபாத்திரத்தை பார்த்தா யாரடா இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு இருக்கும். அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நீங்களே இதை பற்றி சொல்லுங்கள். விஜயசாந்தி மேடம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு ஹிந்தி அண்டு தமிழ் தெலுங்கு அப்படின்னு ஒரு லாங்குவேஜில் நாங்கள் பண்ண படம்.
இது வந்து கேரளாவில் வந்து ஒரு இடத்துல ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தோம். அதில் அந்த இது போட்டு ஒரு ஸ்டைலாக இருக்கும். இவங்க வந்து எனக்கு எப்படி அறிமுகம்னா, நான் ஃபைட்டராக இருக்கும்போது வாகினியில் விஜயா கார்டனில் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து இப்போ நாங்கள் இந்த பக்கம் ஓடி வரோம், அவங்க அந்த பக்கம் ஓடி வராங்க, 2 ஷூட்டிங் நடக்குது. இப்போ அவங்க அந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் 2 பேருக்கும் தெரியாது. இந்த பக்கம் ஒரு செவுர் இருக்கும், ஆனால் இடித்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே அவங்க பயங்கர கோபக்காரவங்க, கண்ணா பண்ண திட்டினாங்க. யார் என்ன பார்க்கல, என்ன திட்டினா நானும் அதே மாதிரி ஈக்குவலாக திட்டுறேன். 2 பேருக்கும் வாக்குவாதம் பயங்கர திட்டல் 2 பேரும். ஏன்னா இடிச்சு கீழே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வர்றது எனக்கு தெரியாது, நான் வர்றது அவங்களுக்கு தெரியாது. யார் மேலேயும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க திட்டனால நாங்களும் திட்ட ஆரம்பித்தோம். அப்படி திட்ட ஆரம்பித்து அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே இடத்துல ஷூட்டிங் காலையில் வந்து என்கிட்ட பேசினாங்க, சாரி அப்படின்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லை மேடம், நானும் சாரி, நீங்கள் திட்டணும் நானும் திட்டினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இவங்க சித்தி விஜயலலிதா, ஸோ இவங்களுக்கு நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஏதோ பேசின வாக்கில் நீங்கள் ரொம்ப ஃபைட் நல்லா பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ட்ரெயின் கொடுக்குறீங்களா மாஸ்டர்னாங்க. நான் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்னையிலேருந்து நான் ட்ரெயின் கொடுத்து அவங்க படம் கிட்டத்தட்ட இது என்ன லாஸ்ட் நாயுடம்மா படம் அவங்க ஹீரோயினை பண்ணுற வரைக்கும் நான் பண்ணேன். அவ்வளோ படம் பண்ணேன். அதாவது அகில இந்திய லேடி சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப தகுதியானவங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கிற நல்ல மனசு, யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. 6 மணிக்குன்னா 5:30க்கெலாம் வந்து உட்காந்துருப்பாங்க. நாங்களாம் இந்த ஷூட்டிங் வந்து காட்டுக்குள்ளே போனோம். நாங்கள் தங்கியிருந்ததுக்கும் அதுக்கு ஒரு 45 கிலோமீட்டர். போட்டி யார் முதல்ல எழுந்திருக்கணும்னு நான் சரி எப்பவும் 3:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். எழுந்திரிச்சிட்டு சரி நான் குளிச்சுட்டு அவங்க போய் கதை போய் காலிங் பெல் அடிப்பேன். அவங்க காலிங் பெல் என்ன மாஸ்டர் அப்படிம்பாங்க, என்ன மேடம் ரெடி ஆகலையா அப்படிம்பேன். இவங்க அதை வச்சுக்கிட்டே இருந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு நைட் 2 மணிக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இன்னும் ரெடி ஆகலையாங்கிறாங்க. என்னென்னா அவங்க ரெடி ஆகிருக்காங்க உண்மையாகவே. நான் ரெடி மாஸ்டர் நம்ம போகலாங்கிறாங்க. காரை கூப்பிட்டு போனால் காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம், யாருமே இல்லை, போய் நிற்கிறோம். அது மாதிரி அது நம்ம என்ன சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க, எல்லாமே சேலஞ்சாக எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு படம் தடயம்னு ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து கராட்டை வீராங்கனை இவங்க. அதில் வந்து ஒரு சம்மர் ஷாட் அடிக்கிற மாதிரி ஷாட்டு. இவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் டூப் ஷாட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க வந்துட்டாங்க செட்டுக்கு. வந்தோடனே எங்கே மாஸ்டர்ஜி அப்படின்னாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம், என்ன இது எடுக்கிறீங்க? இல்லை மாஸ்டர் அது ஒரு டூப் ஷாட்டு. ஏன் இது நான் பண்ண மாட்டேன்னாங்க. அப்போ தான் வந்து ரவின்னு ஒருத்தர் அந்த ஷார்ட்ஸ் பண்ணி தலை குத்தி ஸ்பாட்டில் இறந்தார். இது அந்த சம்மர் ஷாட்டில் அந்த ஒரு படத்துக்கு அந்த படத்துக்கு வேற ஒரு நாளை உணவு நாள்லேயே விஜயகாந்த் சார் படத்துக்கு அந்த படம் ஷூட்டிங்கில் தான் அது நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணாம் மேடங்கிறேன், நான் பண்ணியே தீர்வேன்ட்டாங்க. நான் பண்ணியே தீர்வேன்னா டைரக்டரு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு ஓட்டார். கேமரா ஐயோ சார் என்னது அப்படிங்கிற ப்ரொடியூசர் ஓடுறாரு. இவங்க பிடிச்சது தான். இவங்க வந்து அடம் பிடிப்பாங்க, அவ்வளோ அடம் பிடிப்பாங்க. இப்போ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணேன், மேடம் நான் கீழே படுத்துக்கிறேன், ஒருவேளை நீங்கள் பெட்டில் கழுத்துக்கிறது குத்தினா தட்டி விடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் என்னென்னா ஒரே ஷாட்டில் பண்ணாங்க. அது ஒரு 500 கராட்டைக்காரவங்க எல்லாம் எஞ்சின்னு கை தட்டினாங்க இந்த ஒரு ஷாட்டுக்கு. அது மாதிரி வந்து ஒரு பெரிய வீராங்கனை இவங்க. அதாவது சும்மாலாம் லேடி சூப்பர் ஸ்டாருக்குள்ள ஒரு வீராங்கனை. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து ஜான்சி ராணி ஒரு படம் பண்ணும்போது தெலுங்கு படம் பண்ணும்போது ஒரு செவர்லேருந்து கிரசன் கிக் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது பொதுவாக நாங்கள் வந்து ஓடி வந்து கிக் அடிப்போம். அது வந்து கண்டினியூவாக அப்படியே இங்கேருந்து அது தூரம் ஓடி போய் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருந்தேன். அது ரோப்பு வந்து கட்டினேன், ஒரு சிங்கிள் ரோப்பு கட்டினேன். அப்போல்லாம் சிஜிலாம் கிடையாது. அது ரோப்புனா மெல்லிஸ் ரோப்பு கட்டுவோம், அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு கட்டுவோம். கட்டியாச்சு. அது நான் தான் எப்போ கட்டுவேன். அன்றைக்கி ஏதோ வேலையில் அசிஸ்டன்ஸை விட்டு கட்டி விட்டு ரோப் ஷாட் எடுத்தோம். ஒரு 2-3 வாட்டி கண்டினியூவாக ஒன்று போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து இல்லை மேடம் அப்புறம் எடுத்துக்கலாங்கிறேன், டூப் போடலாங்கிறேன். இல்லை நான் எடுப்பேன், ஏன்னா ஃபுல் ஹை ஸ்பீடு வைக்கும்போது அந்த ஷாட்டு நல்லாயிருக்கும், எனக்கு பேர் வரும்னு அடிக்கிறாங்க. ஒரு வழியாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் திருப்பி ஒரு வாட்டி ஏறி நான் அடித்து காமிச்சேன். அப்போ உடனே அடித்து முடிச்சிட்டா வேகமாக ரூம் போனாங்க. என்னடா அவங்க வேகமாக ரூம் போகிறாங்கன்னு பார்த்தா இந்த இடம் அப்படியே கிழிச்சி நான் அந்த சின்னதாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும், உள்ளே போயிடுச்சு. அந்த பாடிக்குள்ளே அந்த கம்பி போயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் வலி தாங்கிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார். என் வீட்டுக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்தாங்கன்னா 2 மணி வரைக்கும் இங்கே உட்காந்துருப்பாங்க. உட்காந்து அரட்டடிச்சு, ஏங்க தூங்க வரலையா, நான் தூங்குறேங்க என்ன, இல்லை மாஸ்டர்ன்ட்டு பேசுவாங்க. எனக்கு ஒரு அதிகமான என் மேலே பாசம் கொண்ட ஒரு அன்பு தங்கச்சி இவங்க. எப்போதுமே வந்து தங்கச்சி அவங்க வந்து எங்கே போனாலும் சரி, கோயிலுக்கு திருப்பதி போனால் கூட என்னை கூப்பிட்டு போவாங்க, எந்த ஊர் போன திருவண்ணாமலையும் என்னை கூப்பிட்டு போவாங்க, என்ன வேலைக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, என்னை கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நான் ஃபைட் மாஸ்டர்லாம் இந்த படமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என் மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்க, ரொம்ப அன்புக்குரியவங்க. திரும்ப ஒரு புகைப்படம் கேப்டன் அவர்களுக்கு கூட, அது வந்து நடிகர் சங்கம் அதோடைய ஏதாச்சும் விழாவாங்க? இல்லை சார், இதுவும் ஷூட்டிங் தான். இதான் அந்த தோஸ்து படம் தான். இதுவும் இது என்னென்னா சரத்குமார் சார் ஹீரோ, பிரகாஷ் ராஜ் சார். அப்போ வந்து கேப்டன் என்ன பார்க்க வர்றாரு அங்கே.
கேப்டன் வந்து பார்க்க வராரு. இதில் ஒரு ஷாட் ஒன்று கேப்டன் இவர் சரத்குமாருக்கு வச்சேன். கேப்டன் வேஷ்டியோடு அடித்து காமிக்கிறாரு. அந்த இடத்துல நான் கம்போஸ் பண்ணுறேன்ல தங்கப்பழம் என்ன ஜாகுவா தங்கெல்லாம் கூட மாட்டார், தங்கப்பழம் இருப்பார். அவர் அடித்து காமிச்சார். என்ன நீங்கள் ஃபைட் இன்றைக்கி உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு, எனக்கு அசிஸ்டண்ட் அவர் அசிஸ்டண்ட் பேட்டெல்லாம் கொடுத்துரு. அது மாதிரி ஒரு ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து நின்னேண்ணா என்ன ஃபோட்டோ எடுக்கணுமா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்படி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது. அதாவது நான் எப்போவே சொல்ல மாதிரி தான், மனிதரில் ஒரு மாணிக்கம் கேப்டன். எந்த இதுவும் பந்தாவும் இல்லாமல் இன்னொரு ஹீரோ நடிக்கிற இடத்துல வந்து அவரு வந்து கம்போஸ் பண்ணி செஞ்சு காமி யாரும் சார் பண்ணுவா? நடிகர் சங்க தலைவர் அவர் வந்து பண்ணி காமிச்ச மாபெரும் தலைவன். அதே மாதிரி இவங்களோட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ்சி படம் தான் அதுவும் பெரிய வெற்றி படம். அதெல்லாம் இன்னொரு பக்கம் யாராக இருந்தாலும் வந்து முத்தம் கொடுத்தாரா அப்படின்னு கமலஹாசன் மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து முத்தம் கொடுக்கறத விமர்சனமாக வைக்கவே மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு முத்தம். ஓ சூப்பர். விஜய் சேதுபதி சார் இது சமீபத்தில் தான் எடுத்தேன். இப்போ தான் ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 மாதம் தான் இருக்கும். ஒரு விஷயமாக அவர் பார்க்க போனேன். பார்க்கும்போது அவர் வந்து என்னை பற்றி பிரமிப்பாக பேசினார். நீ எம்ஜிஆர் கூட இருந்திருக்கீங்க, 2000 படம் மேலே பண்ணியிருக்கீங்க, இன்னும் எங்கே இருக்கீங்க, என்ன மாஸ்டர் இதெல்லாம் நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ரொம்ப பாராட்டினார். பாராட்டி பேசி எனக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுத்தாரு. நிறையா இது மாதிரி என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. உண்மையிலே சார் இவரெலாம் வந்து ஒரு ஹீரோ அப்படி இதெல்லாம் தாண்டி ஒரு கடவுள்பாங்களா, அதுதான். யாரையுமே வந்து அவர் வந்து அவமரியாதை பண்ண மாட்டார். மதிக்கணும்னா இவர் தான். ஒரு நம்ம பார்த்ததில் இன்றைக்கி வந்து எம்ஜிஆருக்கு வந்து யாரும் வணக்கம் சொல்லிட முடியாது. வணக்கம் அவர் தான் சொல்லுவார். நம்மலாம் என்ன தலைகள்னாலும் குப்புறப்பட்டாலும் சரி அவர் பார்க்குற நேரத்தில் கை தூக்கி வணக்கம் சொல்லிட்டுவார். நம்ம சின்னவனாக இருப்போம் பெரிய அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அவர் வணக்கம். அதே மாதிரி இவர் வந்து யார் சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார் சார். வந்தவொடனே எந்திரிச்சுன்னுருவார். இப்போ நான்லாம் அன்றைக்கி நான் வெளியில் வர வரைக்கும் அவர் உட்காரல. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். என்கிட்ட உங்கள்கிட்ட நிறையா கற்றுக்கணும்னு சொல்லி என்னை அன்புவாக பாசமாக கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாரு. அவர் முதல்ல ஃபேமிலி படமாக நான் தான் சொன்னேன், நீங்கள் ஆக்ஷன் ஹீரோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நிறையா அந்த ஆக்ஷன் ஹீரோ பண்ணுற உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் ஹீரோ ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் விஜய் சேதுபதி தெரியாதவங்களும் கிடையாது, இந்தியா லெவலில் அவர் பண்ணாத ஹெல்ப்பும் கிடையாது. நல்ல மனிதர். அவர் கூட உண்மையில் சொன்ன மாதிரி ஒரு தாய் முத்தம், ஒரு அன்பு தாய் கொடுப்பாங்கள்ல, அம்மா மட்டும் தான் இப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பாசத்தோட. அந்த அம்மா கொடுத்த எனக்கு ஒரு அம்மாவாக அவர் எனக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நன்றி விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த புகைப்படம் இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? இளைய தளபதி விஜய் அவர்கள், வடிவேல் அவர்கள், மும்தாஜ் அவங்க, நான் 4 பேரும். இது வந்து என்னென்னா என்னோடய ஜிம்மு திறந்தேன். எங்கள் வீட்டில் தான் திறந்தேன். ஜிம்மு திறக்கிறதுக்கு அவங்கள கூப்பிட்றேன். இளைய தளபதி வந்து எனக்கு இவ்வளோ குழந்தைகள் எனக்கு தெரியும். வெற்றி, சட்டம் ஒரு தரை, அப்புறம் வந்து இது மாதிரி நிறையா படங்கள் எனக்கு அவர் கூட நான் சின்ன குழந்தையாக இருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு கணக்கு படத்தை தான் அவங்க அப்பா சொன்னாங்க கற்றுக் கொடுங்க மாஸ்டர், கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட நட்பில் இருப்பார். அவர் மேரேஜுக்கெலாம் நான் வந்து முன்னாடி எல்லாம் பண்ணேன். அது மாதிரி அவங்க வீட்டில் அவங்க பாட்டி இறந்ததுக்கெலாம் கூடவே எல்லா விஷயத்துலையும் நான் நிற்பேன், எல்லா விஷயத்துலையும் கூட இருப்பேன். அவர் வந்து அப்போவுமே வந்து புக்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். விஜய் சார் வந்து அப்போ அப்கமிங்கில் இருக்கும்போது கொடுப்பாரு. அது வந்து நான் தான் வந்து லைன் புத்தகம் கொடுக்குற பழக்கம் விஜய் அவர்களுக்கு இருக்கா? ஆமாம். வெளியே வந்ததே இல்லையே, சொல்லவே மாட்டார். ஆமாம், போட்டால் கூட எடுக்க விட மாட்டார். அவர் வந்து அந்த சாலிகிராம வீடு இருக்குல்ல, வீடு ஃபுல்லாக நோட்டை புக்காக அடுக்கி வச்சுருக்கோம். அப்படியா? ஆமாம். யார் போனாலும் புத்தகம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. யார் போனாலும் புக். ஆனால் திரையுலகத்தில் இருக்கிற யாருமே இது வரைக்கும் இதை பற்றி பேசினதே அவர்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்கல்ல. எங்களை தானே உள்ளெல்லாம் விடுவார். வேற யார்ட்ட அவர் அவ்வளோ பேச மாட்டார்ல. அவர் சைலண்டாக இருப்பார். எங்ககிட்ட மட்டும்தான் அவர் உண்மையை சொல்லுவார், எங்ககிட்ட தான் சந்தோஷமாக இருப்பார். எல்லாமே தெரிஞ்சவர். என்னோட ஜிம்மு திறக்கணும்னு நான் அவர்கிட்ட வந்து கேட்குறேன். அவர் மகாபலிபுரத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் இது மாதிரி உங்களை பார்க்கணும், என்ன விஷயம்னாரு. இல்லை ஒரு ஜிம்மு ஒன்று திறக்க போகிறேன், அதுக்காக நான் உங்களை பார்க்கணும். ஜிம்மு தானே திறக்க போகிறீங்க, நான் வரேன், அதுக்கு வந்து நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்ற. இல்லை உங்களை பார்த்து பேசணுங்கிறேன். இல்லை வேண்டாம், நீங்கள் பார்த்து பேசினா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்து பேசினா வரமாட்டீங்க அப்படின்னா நான் சரி பார்த்து பேசுகிறேன் போகிறேன். மகாபலிபுரம் ஷூட்டிங்கு அங்கே போய் சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போனோடனே நான் சொன்னேன்ல எதுக்கு வந்தீங்கன்னாரு. இல்லை சார் பசி அடிச்சு இங்கே இப்படி தான் இருந்தேன், உங்கள் கூட சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். சாப்பிட்லான்னு வந்தீங்களா, சரி வாங்கன்னு கேரம சாப்பிட்டு கேட்டார். இது மாதிரி ஜிம்மு ஓப்பன் பண்ணுறேன் சார் அப்படின்னா. அதுக்கு என்ன மாஸ்டர் என்கிட்டலாம் கேட்கணும், நீங்கள் போடுங்க மாஸ்டர், அதாவது அவ்வளோ பெரிய ஸ்டாரு எதுவுமே கேட்காம நீங்கள் கேளுங்க போடுங்கன்னாரு. நான் சொன்னேன் கேப்டன் வராரு, கேப்டன் நீங்களும் தான் வரீங்க அப்படின்னா. அப்போ அண்ணனுக்கு போஸ்டர்லாம் அடிங்க, எனக்கு போஸ்ட் அடிச்சிடாதீங்க, ஏன்னா அண்ணன் முன்னாடி எனக்கு போஸ்ட் அடித்தா நல்லா இருக்காது. விஜயகாந்த் அவர்களை சொல்கிறாரு. விஜயகாந்த் தான் சொன்னார், விஜயும் அதே தான் சொன்னார். விஜயகாந்த் சார் என்ன சொன்னார், தங்கம்
போஸ்டரு பேப்பர் உடம்புலாம் தம்பிக்கு பண்ணிவிடு, எனக்கு பண்ணாத. விஜய் அவர்களுக்கு? ஆமாம், விஜய்க்கு பண்ணு, தம்பி நல்லா வளரட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை, எனக்கு அடிக்க வேண்டான்ட்டார். அதே வந்து விஜய் என்ன சொன்னார், அண்ணனுக்கு அடிங்க எனக்கு அடிக்காதீங்கன்னாரு. அவங்களுக்குள்ள ஒரு தனி பந்தம் தான் சார், அண்ணன் தம்பி பாசம் சார். நீ டெத்தில் கூட எல்லாரும் சொன்னாங்க அவர் வரலையே நாங்கள். நான் கூட அதை ஃபீல் பண்ணேன், எதுக்கு இவர் வரல நீ. ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அண்ணி தான் சொன்னாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார். உதயநிதி ஸ்டாலின் வரும்போதே உள்ளே விட முடியல, அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு தான் உள்ளே விட முடியல. விஜய் வந்தால் கஷ்டமாக இருக்குன்னு தான் நாங்கள் லேட்டாக வர சொன்னோம். அது எல்லாத்துக்கும் மேலே அவர் போய் அழுதார் பார்த்தீங்களா, அந்த உண்மையான அழுகை. இப்படி வந்துட்டு திருப்பியே போனார், போய் நின்று பார்த்துட்டு வருவார், திருப்பியே போனார். அதாவது இன்னொரு வாட்டி இந்த முகத்தை பார்ப்போமான்னு திரும்பி போனார் பார்த்தீங்களா, அங்கே நின்னார். அவரோட பாசம் என்னென்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு. அது மாதிரி அவர் 2 பேரும் அண்ணன் தம்பின்னா, கூட பிறந்த அண்ணன் தம்பினா கூட அப்படி பாசமாக இருப்பாங்களா எனக்கு தெரியாது, அவ்வளோ பாசமாக இருப்பார். அவர் வந்து 6 மணிக்கு எனக்கு வந்து ஜிம் ஓப்பன் பண்ணி டைம் தான் 4:06 ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஓப்பன் பண்ணோம். 4 மணிக்கு எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஒரு காரில் வந்து நிற்கிறார் இவரும் அவங்கள ஒய்ஃபும். பசங்க சொல்கிறாங்க, சார் விஜய் கார் நிற்குது உள்ளே, அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்று அப்படின்னு போனால் உள்ளே உட்காந்துருக்காரு. என்ன சொன்ன, இல்லை 4:06 நான் 6 மணிக்கு வரணும்ல, அதனால் 3 மணிக்கெலாம் புறப்பட்டு வந்துட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து உட்கார சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு வெளியில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் தான், இவரும் சரி கேப்டனும் சரி. முதல் ஃபங்க்ஷன் ஓப்பனிங்கு இங்கே இந்த இடத்துல எங்கள் வீட்டு முன்னாடி பெரிய ஸ்டேஜ் போட்டேன். அந்த லாஸ்ட் அந்த ரோடில் இந்த ரோடு கிராஸ் பண்ணி கூட்டம், இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டம். இந்த கூட்டம் இது வரைக்கும் என்ன யாரும் கூட்டவே இல்லை. இந்த இடத்துல இது வரைக்கும் யாரும் கூட்டவே இல்லை. அது எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் போட்ட கூட்டம் என்ன யாரும் கூட்ட முடியலமாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து என் மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப நல்ல மனிதர். அவர் கொடுக்குறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். விஜய் கூட பழக்கமான சரி, அவர் என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கும் எனக்கு பெருமையான விஷயம். அவர் படம் கிட்டத்தட்ட 10 படம் கிட்ட பண்ணி 4 படத்துக்கு நம்ம அரசாங்கம் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க. சண்டை காட்சியில் எந்த இடத்துலையும் அவர் சோர்ந்து போனதே இல்லை. நாங்கள் சொல்கிறத விட இன்னும் டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட வந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிகள். நன்றி. ஜெய்ஹிந்த்.